பிள்ளைகளே, எப்பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார்? கிதியோனை போல உன் இருதயம் சொல்ல வேண்டும், என் குடும்பத்தில் எல்லாரிலும் சிறியவனும் எளியவனுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இராததற்கு காரணம் என்ன? நம்முடைய இருதயத்திலே நாம் சிறியவனும் எளியவனும் என்ற சிந்தை இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. பணத்துல பெரியவங்க தான், சொத்திலையும் பெரியவங்க தான், படிப்பிலையும் பெரியவங்க தான். ஆனால் கர்த்தருக்கு முன்னே நான் எளியவனும் சிறியவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீது எவ்வளவு பெரிய மேன்மை பெற்ற ஒரு மனுஷன். தாவீது சொல்லும் பொழுது சொன்னார், என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் ஒரு புழு சுவாமி, உம் சமூகத்திலே நிற்பதற்கு மாத்திரன். ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எப்பொழுது நம்முடைய இருதயம் கர்த்தரிடத்தில் தாழ்மைப்படுகிறதோ அப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தேவ கிருபையை தருகிறார், தேவ தயவை தருகிறார், தேவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார், தன் பரிவையும் பாசத்தையும் தருகிறார். உலகத்திலே சொல்லத்தக்க மெச்சமான எவைகள் நம்முடைய வாழ்க்கையில் தலைச்சீராக்களாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் கிதியோனை போல சொல்லு, தெய்வமே, மனாசே குடும்பத்தில் நான் சிறியவனும் எளியவனுமாய் இருக்கிறேன். கர்த்தர் அதற்கு ஒரு உரத்த சத்த பதில் உனக்கு கொடுப்பார். நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். நீ சிறியவனானால் எளியவனானால் தாழ்மை உள்ளவனுக்கு, ஹல்லேலூயா, நான் வெறுமையான பாத்திரம் என்று சொல்லிட்டேன்னா, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லாதவன் என்று சொல்லிட்டேன்னா, ஆண்டவரே நீ உம் சமூகத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு பாத்திரன் அல்ல என்று சொன்னால் தேவ கிருபை பெருகும், கர்த்தருடைய தயவு நம்மோடு இருக்கும். கர்த்தர் நம்மை விட்டு விலகாதிருப்பார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபா, வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் நம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. உம் சேவை செய்ய கிருபை தாருமே.